ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 4வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ காப்ளின் மான்ஸ்டரை கொண்டு டி டயரில் இருக்க இட்ஸ் மை லக்கி டே அப்படிங்கிற ஒரு டைட்டில் எடுத்திருப்பான். அப்புறமேட்டுக்கு 3 கான்சலேஷன் நம்ம ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் போடுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இந்த கான்சலேஷனை தேர்ந்தெடுத்து அப்புறம் இப்ப தேர்ந்தெடுத்துறேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ எந்த கான்ஸ்டலேஷனை சூஸ் பண்ணானா காடஸ் ஆஃப் லக் தான். அப்போ அந்த காடஸும் என்னது அதுக்குள்ள சூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு பாக்குது. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து பிளேயர் எப்ப சாகுறாங்களோ அவங்களோட கான்ட்ராக்ட் போட்ட கான்ஸ்டலேஷன் அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு பிளேயர் கூட கான்ட்ராக்ட் போட முடியும். அப்புறம் சியோன் ஜூஷின் காடஸ் ஆஃப் லக்கு கூட கான்ட்ராக்ட் போட்டதே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ காடஸ் ஆஃப் லக்கு 15வது ஒரு பிளேயர் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் சியோன் ஜோஷின் உங்களோட ஃபியூச்சர் சக்சஸுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் அது மட்டும் இல்லாம உங்க மேல இன்னும் 2-3 கான்ஸ்டலேஷன் ரொம்பவே கடுப்புல இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு ஏன்டாடி எல்லாம் என்னதான் பார்த்துட்டு இருப்பீங்களா, உங்களுக்குன்னு வேலை வெட்டிக்காதா, சரி ரைட்டு இவனுங்களை சொல்லியும் ஒன்னும் மாற போறதில்ல அப்படின்ட்டு காடஸ் ஆஃப் லக் நான் உங்க கூட ஒர்க் பண்றத பிளஷரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு கை கொடுக்குறான். அப்போ காடஸ் ஆஃப் லக்கும் நம்ம ஹீரோக்கு கை கொடுக்குறாங்க. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து காடஸ் ஆஃப் லக்கும் உங்க கூட ஒர்க் பண்றது நினைச்சு பிளஷரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ முதல்ல புதுசா என்ன டைட்டில் வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறான். இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னா, நம்ம ஹீரோ எந்த ஃபார்ம் ஆஃப் அட்டாக் பண்ணாலும் அதோட கிரிட்டிக்கல் ரேட் 100% இருக்கும். அப்புறம் ரெண்டாவது ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ அவனோட ஆர்டிஃபேக்ட்ல மானாவை சிங் பண்ணி கேப் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவான்ல, அப்போ உனக்கு கிடைக்கிற ஸ்கில்லோட ரேட்டு கண்டிப்பா 100% இருக்கும். இது வந்து யூனிக் டயர் ஆர்டிஃபேக்ட், அப்படி இல்லைனா அதுக்கு மேல இருக்க ஆர்டிஃபேக்ட்ல ஒர்க் ஆகும். அப்புறம் 3வது ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ மினி பாஸ் அப்படி இல்லைனா ஃபைனல் பாஸை கொல்லும் போது ஆர்டிஃபேக்ட் டிராப் ஆகிற பர்சன்டேஜ் வந்து 100, மேபி ஒரு சில டைம் லோ டயர் ஆர்டிஃபேக்ட் கிடைக்கலாம். மீதி எல்லா டைமே மிட் டயர் அப்படி இல்லைனா ஹை டயர் ஆர்டிஃபேக்ட் தான் கிடைக்கும். நம்ம ஹீரோவும் வாயை பொளந்துட்டு என்னடா ஸ்கில் இது, கொடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு ஸ்கில்லும் ஓபியான ஸ்கில், ஏமா காடஸே உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸ் ஆஃப் லக்கும் எப்படி என்ன சூஸ் பண்ணது வீணா போல பாத்தியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் 4வது ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைம் லெவலப் ஆகும் போதும் அவனோட லக்ல 2 பாயிண்ட் ஆட் ஆகும். நம்ம ஹீரோவும் கதறி அழுதுகிட்டு எனது 100% கிரிட் ரேட்டு அப்புறம் கேரண்டியட் ஆர்டிஃபேக்ட் டிராப்பா, ஏமா காடஸே இவ்வளவு நாளா எங்க இருந்த, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுறோம் தெரியுமா, உனக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது போதாதே அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கிறான். அப்ப நம்ம காடஸ் ஆஃப் லக்கும் டே இன்னும் 2 கான்சலேஷன் இருக்கு, அது என்னென்ன ஆஃபர் கொடுக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அட ஆமால அதை வேற மறந்துட்டேன், நீங்க 2 பேரும் இப்ப கிளம்பலாம், நான் காடஸ் மேலதான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 கான்சலேஷனும் என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அந்த காஸ்மிக் வாண்டர் அப்படிங்கிற கான்சலேஷனும் மவனை இன்னொரு டைம் நான் மட்டும் முன்னாடி வந்தேன் உனக்கு கண்டிப்பா ஒரு லெசனை கத்து கொடுப்பேன் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த கிளீனர் ஆஃப் ஃபாலன் டைமென்ஷனும் டே நான் இன்னொரு டைம் முன்னாடி வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கா, அப்படி ஒருவேளை நான் முன்னாடி வந்தனாலும் எனக்கு நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க மறந்துடாத, இல்லனா உன் உயிர் உடம்புல இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போகுது. அப்புறம் நம்ம காடஸ் ஆஃப் லக்கும் செல்லக்குட்டி உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ அவனுங்க 2 பேத்தையும் வெறுப்பேத்தனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் ஹாப்பிப்பா அப்படிங்குது. அப்ப நம்ம ஹீரோவும் இப்போ காடஸ் ஆஃப் லக்கு கொடுத்த போனஸ் ரிவார்டே போதும், இதை நான் ஃபுல்லா யூஸ் பண்ண கத்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னா எனக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் டஞ்சன் 101ஓட ஃபைனல் பாஸ் சேம்பரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஃபைனல் பாஸுக்கும் வெறித்தனமான ஃபைட்டு போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம காடஸ்லாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டேய் நீ தான் ஃபைனல் பாஸா, நான் உன்னோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யாரையாவது எதிர்பார்த்தனே, நீ என்ன இவ்வளவு வீக்கா இருக்கிற, சரி கொஞ்ச நேரம் உன் கூட விளையாடுறேன் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபைனல் பாஸ் வந்து காப்ளின் லார்டு, அதுவும் என்னையாடா வீக்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு பின்னாடி தள்ளி விட்டு அவனை இன்னைக்கு உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து காப்ளின் லார்டோட இன்டிமேட்டேஷன் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஃபைனலா இன்டிமேட்டேஷனை யூஸ் பண்ணிட்டியா, இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, ஆனா என்னோட ஸ்டன் ஸ்கில் இருக்கு அதை கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். அந்த காப்ளின் லார்டோட ஃபேஸும் படு பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த இன்டிமேட்டேஷன் இது நான் ஃபைட் பண்ற என்னோட வில் பவரை ஃபுல்லா லூஸ் பண்ணுது, அப்ப இப்பதான் யூஸ் பண்ணணுமா, ரெக்கவரி அப்படிங்கிறான். அந்த காப்ளின் லார்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு எங்கடா போனோம் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு என்னதான் இது ஒரு பயங்கரமான ஸ்கில்லா இருந்தாலும் இதுக்கும் லிமிடேஷன் இருக்கு, வீணா போன காப்ளின்
உன்னோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ரெக்கவரி ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் இப்ப என்னோட லக்க நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இந்த ரெக்கவரி ஸ்கில்லுனால இன்டிமெண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஃபியர் இன்ஸ்டிங்க்ட் நல்லிஃபை ஆயிரும் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறான். அந்த காப்ளினும் யாரா இவன் எங்கந்திரா புடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கதறிக்கிட்டு மறுபடியும் அதோட இன்டிமெண்டேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. அது நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகல. நம்ம ஹீரோவும் அதை வெட்டிட்டு வந்துட்டு இனிமேலும் இந்த இன்டிமெண்டேஷன் என் மேல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறான். அந்த காப்ளினும் என்னால ஏன்டா நவர முடியல அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்டன் ஸ்கில் 2.2 செகண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் என்னது 2 செகண்டா நாட் பேட் அப்படின்ட்டு அந்த காப்ளினை சர மாதிரியே வெட்டுறான். இப்போ மறுபடியும் டிலே ஸ்கில் ஸ்டன் ஸ்கில் மேல அப்ளை ஆகி அந்த காப்ளின் 2.2 செகண்ட் ஸ்டன் ஆயிருச்சு. அந்த காப்ளினும் ரத்தத்தை கக்கிக்கிட்டு என்ன உற்றுடா அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் இரு நான் உன்னை வச்சுதான் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு மறுபடியும் அதை போய் அட்டாக் பண்றான். இப்போ மறுபடியும் டிலே ஸ்கில் ஸ்டன் ஸ்கில் மேல அப்ளை ஆகி 2.2 செகண்ட் ஸ்டன் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் சூப்பரா 2 டைம் ஸ்டன் ஆயிருச்சா, இதுவே லாஸ்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த காப்ளினோட மூஞ்சி கிட்ட போறான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்த பயத்திலேயே யாரா இந்த பீஸ்ட் அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அதோட கதையை முடிச்சிட்டான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த காப்ளின் ஸ்வாம்ப் டஞ்சனை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் லெவலப் ஆகிறான். இப்போ மறுபடியும் டி டயர்ல இருக்க டோன்ட் டச் மீ அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் கதறி அழுதுகிட்டு ஒரு வழியே இது முடிஞ்சே அப்படிங்கிறான். இப்போ கிடைச்ச டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா 30 பாயிண்ட் லக்கு, அப்புறம் 10 பாயிண்ட் ஈவியேஷன். அப்புறம் இதோட அடிஷனல் எஃபெக்ட் என்னன்னா டெம்பரரியா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஏதோ ஒரு ஸ்கில்லோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பவர் அப் பண்றதுலயும் ஒரு சில கண்டிஷன் இருக்கு. நம்ம ஹீரோவும் முடியலடா டே, ஒரே நாள்ல இந்த மொத்த டஞ்சனையும் கிளியர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி என்னோட பாடியை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது, முதல்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கண்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஏமா காடஸே வள வளன்னு பேசுறத விட்டுட்டு நான் கொஞ்சமாவது ஸ்கில்ஃபுல்லா இருக்கனா இல்லையானு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் ஆமா நீ ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்க, நீ என்னதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலும் அங்க என்னோட லக்கம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஏமா காடஸே நீ எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்க, அதனால நான் லக்கில் கொஞ்சம் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் அப்படியாப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சரி இருந்துட்டு போகுது, உன் மனசையா கஷ்டப்படுத்தணும் பண்ணிட்டு போ அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் அடடா நான் இதை கவனிக்கலையே, லக்கு ஏற்கனவே 100 வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் என்னடா என்னை வச்சு விளையாடுறியா அப்படின்னு டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோவும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஈவியேஷன் ஸ்கில் மூலியமா நான் ஒரு அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ற ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த லக்னால எனக்கு டிராப் ஆகிற ஆர்டிஃபேக்ட் அதோட ரேட்டு ஹையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் இது என்னதுன்னு பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு ஷீல்டு இருக்கு. இந்த ஷீல்டோட பேரு குட்னிஷ் ஷீல்ட். இது ஒரு சில்வர் டயர் ஆர்டிஃபேக்ட். இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா சாக்ரிஃபைஸ். அப்புறம் நார்மல் எஃபெக்ட் 20% டிஃபென்ஸ். அப்புறம் இந்த ஷீல்டு நம்ம வச்சிருக்கிறதுனால நம்மளோட எம்பி கன்சியூம் பண்ணி இந்த ஷீல்டு தாங்கக்கூடிய டேமேஜை விட அதிகமா தாங்க முடியும். அப்ப நம்ம ஹீரோவும் செயின்டஸ் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா உன்னோட போனஸ் ஸ்கில்லுனால தான் நான் ஒவ்வொரு ஃபைனல் பாஸை தோக்கடிக்கும் போதும் எனக்கு கேரண்டியட் ஆர்டிஃபேக்ட் டிராப் ஆகும். அப்புறம் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா என்னோட லக்கோட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆர்டிஃபேக்டோட டயரும் அதிகமாக தான் இருக்கும். சரி இந்த ஷீல்டுல இருந்து எனக்கு என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனோட மானாவை சிங் பண்ணிட்டு ஏப்பா லேட் ப்ளூமிங் சோலார் உன்னோட இந்த காடஸ் ரொம்பவே பரவாயில்லாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் செல்லக்குட்டி என்னை புகழாத, எனக்கு ஒரே வெக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கு. ஜாம்சீல் ஸ்டேஷன்ல இருக்க கொஸ்ட் அரீனாவை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியும் தூங்கி 10 நாள் ஆன மாதிரி சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ மேடம் நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, தயவு செஞ்சு என்ன அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் ஐ எம் ரியலி சாரி சார், ஆனா நான் ரீகன்சிடர் பண்றேன், கடந்த ஒரு வாரமா நான் நிறைய டெட் பாடிஸை பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட மேடம் எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, இருக்கிற 1008 பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா, இப்போ என்னடா பண்ணட்டும் அப்படின்னு எடுக்கிறான். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹைவேல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பீஸ்ஃபுல்லா காரை டிரைவ் பண்ணிட்டு நான் அந்த காப்ளின் ஷீல்டு அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டேன். ஆனா பரவாயில்ல கொரியாவோட ஒயிட் ரைஸும் கிமிச்சியும் கிடைச்சிச்சு, இதுக்கெல்லாம் காடஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட காரே ஷேக் ஆகுது. நம்ம ஹீரோவும் வாயை பொழந்துட்டு என்னடா இருக்க எல்லா சிவப்பு லைட்டும் எரியுது, இப்போ நான் புது காரு வேற வாங்கணுமா, இது வேற ஒரு செலவா, ஆனா நான் காரு வாங்கறதுக்கு முன்னாடி தங்கறதுக்கு புதுசா ஒரு இடத்த பார்க்கணும், ஏன்னா என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுங்களே என்கிட்ட லூட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா என் கதையை முடிக்கிறது தான் பாப்பானுங்க, அவனுங்களுக்கு பயந்துகிட்டே என்னால 24 மணி நேரமும் முழிச்சிட்டும் இருக்க முடியாது, அதுக்கு நான் இப்ப பிளேயர் டவுனுக்கு போயாகணும், அங்கதான் ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கும், அதை
அதை தாண்டி எந்த கிரைமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் இந்த ஆர்டிஃபேக்ட் இதோட ஜோலியும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். புதுசா ஒரு ஆர்டிஃபேக்ட் வேற வாங்கணும். இப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னா அது காசு. எனக்கு இப்ப காசு வேணும்டா. இப்போ சீக்கிரமா நான் அதிகமான அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி அந்த இடம் மட்டும்தான். இந்த உலகத்துல பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உருவானதும் அவங்களுக்கு தேவையான சேலஞ்சஸ் அப்புறம் குவெஸ்ட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு குவெஸ்ட் ஏஜென்சி ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் இப்போ காலப்போக்கில் பிளேயர் அசோசியேஷனா மாறிடுச்சு. இப்போ எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான ஒரே வழி அந்த பிளேயர் அசோசியேஷன் தான். ஆனா அங்க போற வரைக்கும் என் காரு தாங்குமா அப்படின்னு பாக்குறான். அந்த காரை பார்த்தா ஆடி அசைஞ்சு ஒரு ஆமையாட்டம் போயிட்டு இருக்குது. அப்புறம் இப்ப சீனு பிரசன்ட்டுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நான் ரொம்பவே எக்ஸைட்டா இருந்தேன், ஆனா இதெல்லாம் இங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் சாரி சார், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க லெவலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ எந்த ஒரு டஞ்சனும் கிடையாது. எங்க கிட்ட அவைலபிளா இருக்க ஒரு டஞ்சனுக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களோட லெவல் குறைஞ்சது 100ஆவது இருக்கணும். உங்களால அது இப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏமா தாய் குலமே என நம்பு, நான் என்னதான் ஒரு 17 லெவல்ல இருக்க பிளேயரா இருந்தாலும் அந்த லோ லெவல் டஞ்சனுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது, என்ன நம்புங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் அழுதுகிட்டு ஐயா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன் லெவலுக்கு ஒரு கும்பிடு, இப்போ நீ என்ன சொன்னியோ அதையே தான் பிசிறு தட்டாம ஒருத்தன் நேத்து சொன்னான், ஆனா இப்ப அவன் செத்து போயிட்டான். அந்த தலைவலியும் என் தலையில தான் வந்து விடியுது. நான் என் கொடுமையை போய் எங்க சொல்லட்டும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப இருக்க நிலைமையில இவங்களையும் என்னால குறை சொல்ல முடியாது. சரி மேடம் மறுபடியும் ரீகன்சிடர் பண்றீங்களா அப்படின்னு வெறப்பா மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் சாவ மாட்டேன் என்ன நம்புங்க அப்படிங்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் யாராவது இருக்கிற பிரச்சனையில நீ வேறையா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்போ அந்த மேனேஜர் பொண்ணும் மேம் நீங்களா, இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து எடின் கில்டுல இருக்கா. இவளோட பேரு மிசோ கிம். இவ ஒரு ஏ ரேங்க் பிளேயர். அது மட்டும் இல்லாம லெவல் 100ல இருக்கா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது மிசோ கிம்மா, இவ தான் ஃபர்ஸ்ட் பிளேயரா 100வது லெவலை ரீச் பண்ணி ஏ பிளஸ் ரேங்க் பிளேயரா மாறினா. அது மட்டும் இல்லாம இவகிட்ட காட்லி போ அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு. இருந்தாலும் இவளோட பிளட் லைன்ல இருக்க ப்ரீவியஸ் பிளேயர் இவளோட ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவ வந்து யூன் சியோல் கிம்மோட பொண்ணு. அவரு தான் இந்த ஹால் பயோடெக்கோட சேர்மன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இவளை சுத்தி இந்த எடின் கில்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ வீட்டுல இருக்கவங்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். இவளை சுத்தி எப்பேற்பட்ட ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த டெரிஷின், அவ தான் இந்த நேஷனோட டாப் அசாசின். அப்புறம் ஜின் ஹோ ஜோ, இந்த கண்ட்ரிலேயே இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். இந்த ஹாலோ பயோடெக்கு அந்த எடின் கில்டுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த காலகட்டத்துல இவ தான் சில்வர் ஸ்பூனோட பிறந்த ஒரு பிளேயர். அப்ப அந்த மிசோ கிமோ நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க அந்த லெவல் 100ல இருக்க கொஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு காசு வேணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க 3 பேர் ஷாக் ஆயிட்டு டேய் யாரா அவன், மிசோ கிமே டைரக்டா போய் அவங்கிட்ட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் எவ்வளவு ரூடா நடந்துக்கிறான் பாத்தீங்களா, அந்த நியூபிக்கு நாம ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட முட்டா பசங்களா, என்ன புள்ளி பண்றதுக்கு பிளான் போடுறீங்கன்னு தெரியுது, அதை ஏன்டா எனக்கு கேக்குற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோ கிம்மோ இந்த குவெஸ்டோட டிஃபிகல்ட்டி ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஏமா பொண்ணே உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெரியாம தான் இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடப்பனா, அதிகமா ரிஸ்க் எடுக்கலாம் எப்படி அதிகமா ரிவார்டு கிடைக்கும், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் நான் இந்த பொண்ணுகிட்ட ஏன் எரிஞ்சு விழுறோன்னு நீங்க நினைக்கலாம், அதுக்கு காரணம் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் இவளோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ என்ன அசால்ட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, அதனாலதான் இவளை இப்ப வச்சு செய்யறான் அப்படிங்கிறான். அப்போ அந்த மிசோ கிமோ டேய் நீ ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா நடந்துக்கிற, இது உனக்கு தெரியுதா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனது ரூல்ஸா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப அந்த மிசோ கிமோ ஒரு பிளேயரா மாறினவங்க 4 வருஷம் கழிச்சுதான் சோலோவா ஒரு டஞ்சனுக்குள்ள போக முடியும், இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அட ஆமா இல்ல, நான் வேற இது தெரியாம ஒரு சோலோ டஞ்சனுக்கு போயிட்டு வந்துட்டேன், சரி ரைட்டு அது யாருக்கும் தெரிய போறதில்ல, நாம இப்ப நைஸா கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப அந்த மேனேஜர் பொண்ணும் எப்படியோ போயிட்டான் இப்பதான் நிம்மதி அப்படின்னு ஒரு பெருமூச்சை விடுறா. அப்ப அந்த மிசோ கிமோ 4 வருஷம் வெயிட் பண்ண முடியலன்னா இன்னொன்னு பண்ணலாம், நீ வேணா ஏன் டீம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனது இவ கூடிய அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம மிசோ கிம் எப்படியும் ஜோக் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு லூசரை எப்படி அவங்களோட பார்ட்டியில கூட்டிட்டு போவாங்க, இல்ல ஒருவேளை கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னது உன்னோட பார்ட்டியில வரணுமா, ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான்.
அப்ப அவளும் நீ ஒன்னும் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், நான் ஒரு கெஸ்டா தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எனது கெஸ்டா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும், ஆனா என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜர் பொண்ணும் இங்க என்னடா நடக்குது, இவ வேற ஒரு பெரிய இடத்து பொண்ணு, இந்த பையன் இப்பதான் புதுசா பிளேயரா மாறி இருக்கான், இவங்க 2 பேரும் டஞ்சனுக்குள்ள போய் செத்து கீத்து போயிட்டானுங்களா, என் வேலைக்கு இல்ல என் உசுருக்கே உல வச்சிருவானுங்க போல, ரைட்ரா ரைட்டு, ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டீங்க, நடத்துங்க நடத்துங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த மிசோகிமோ நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒன்னும் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கிடையாது, ஆனா நீ இவ்வளவு பேசுறல்ல கான்பிடென்டா, இதே அளவுக்கு உன் ஸ்கில் இல்லனா நீ கண்டிப்பா செத்து போயிருவ, ஆனா நான் இருக்க வரைக்கும் நீ சாவ மாட்ட, நான் உன்னை காப்பாத்தனோட்டி நீ அதுக்கான பிரைஸ பே பண்ணணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, அப்புறம் இவ இப்ப என்ன டெஸ்ட் தானே பண்றா அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் இந்த மிசோகிமோ பத்தி சொல்றாங்க, இவ ஒரு பிளேயர் மட்டும் இல்ல செலிபிரிட்டி, இவ எந்த அளவுக்கு செலிபிரிட்டினா நெக்ஸ்ட் எந்த பிராண்டோட துணியை போடுறாலோ அந்த பிராண்டு தான் கொஞ்ச நாளைக்கு கொடி கட்டி பறக்கும், அது மட்டும் இல்லாம இவளோட ஒவ்வொரு அசைவியும் பிரஸும் மீடியாவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும், இவ ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணா போதும் அதுதான் ட்ரெண்டிங் டாபிக்கே, அது மட்டும் இல்லாம ஒரு பிளேயர் இவ கூட பேசணும்னு நினைச்சாவோ இல்ல இவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டாவோ அந்த பிளேயரோட கெரியரை மொத்தமா அழிக்க முடியும், அந்த அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இவகிட்ட இருக்கு அப்படின்ட்டு நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃபன் இருக்க போகுது அப்படிங்கிறான். அந்த மிசோகிமோட டிரைவரும் மேம் நீங்க அந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப மிசோகிமோ அதெல்லாம் தேவையில்ல, நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப எல்லா கில்டு மெம்பர்ஸுமே ரொம்ப பிஸியா இருக்காங்க, என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு யாராவது ஒருத்தன் வேணும், நான் இப்ப யாரை போய் கேட்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த கொஸ்டரினால வேலை செய்யற ஒருத்தன் வந்து மிசோகிம் இந்தாங்க உங்களோட 100வது லெவல் பேட்ச் அப்படின்னு கொடுக்குறான். அந்த மிசோகிமோ அதை கண்டுக்காம இவன் யாரா கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு பாக்குறா. இது வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்தது. நம்ம ஹீரோவும் அந்த லேடி கிட்ட எனக்கு ஒரு குவெஸ்ட கொடுத்தாதான் என்ன ஆகி போயிருவீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ இவனும் ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ண தான் பாக்குறானா, ஒரு புது பிளேயர் இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டோட பேசுறானா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலவே அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப அந்த பேட்சை கொண்டு வந்தோனும் மிசோகிம் உங்களோட பேட்ச் இந்தாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டு தான் அந்த மிசோகிம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ என் கூட வரலாம், ஆனா உனக்கு ஸ்கில் இல்ல அப்படின்னா அதுக்கான பிரைஸை பே பண்ணும் அப்படின்னு இருப்பா. இப்ப பிரசன்ட்ல அந்த மிசோகிமோ எனக்கு இந்த கொஸ்ட் தான் வேணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த கொஸ்ட் ஏஜென்சில ஒர்க் பண்ற பொண்ணும் ஓ இந்த கொஸ்டா, என்னது இந்த கொஸ்டை நீங்க எடுக்கிறீங்களா, கொஞ்சம் உங்களோட கண்ணை திறந்து இந்த கொஸ்ட்ல என்ன போட்டுக்குதுன்னு கொஞ்சம் நல்லா படிங்க அப்படின்னு கொடுக்குறா. அப்ப அந்த மிசோகிமோ அப்படி என்ன போட்டிருக்க போகுது அப்படின்னு பாக்குறா. இது வந்து ஒரு டிஃபென்ஸ் கொஸ்ட், ஒரு டவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த டஞ்சன்ல 300 உல்ஃப் மான்ஸ்டர் வரும், இதோட மினிமம் லெவலே 100க்கு மேலதான், அப்புறம் இதோட ரிவார்டா 3,61,300 டாலர் கிடைக்கும். அப்ப அந்த மிசோகிமோ என்னது டிஃபென்ஸ் கொஸ்டா, இது ஹண்டிங்கோ இல்ல கலெக்ஷன் கொஸ்டோ இல்ல, இந்த கொஸ்டை நம்ம கிளியர் பண்றதுக்கு அந்த டவர் கிட்ட வர எல்லா மான்ஸ்டரையும் கொண்டு அந்த டவரை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 4 பார்ட்டி மெம்பராது வேணும், அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ற மெம்பரும் வேணும், ஆனா இந்த டஞ்சனை இந்த புது பையன் சோலோவா கிளியர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். நான் மட்டும் இவன் கூட இல்லனா கண்டிப்பா செத்து போயிருவான், யாரா இந்த முட்டாள் அப்படின்னு பாக்குறா. நம்ம ஹீரோவும் என்ன மிசோகிம் உனக்கு பயமா இருக்கா அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ என்னது பயமா, எனக்கா பயம் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அதான் நீ பயப்படுறது உன்னோட மூஞ்சிலேயே எழுதி ஒட்டிக்கித, ஒன்னும் பயப்பட வேண்டாம், உனக்கு வேணா இந்த பார்ட்டியில இன்னும் நிறைய மெம்பர் கூப்பிட்டுக்கா, வேணா ஒரு டேங்கு அப்புறம் லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ற ஒருத்தன் யார வேணா கூப்பிட்டுக்கா அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ இவன் என்னடா பேசுறான் அப்படின்னு டென்ஷன் ஆவரா. அந்த கொஸ்டி ஏஜென்சில இருக்க லேடியும் இவன் என்னடா பேசிட்டு இருக்கான், இந்த மிசோகிமோட பேக்ரவுண்ட பத்தி தெரியுமா, இன்னைக்கு எனக்கு சங்கு ஊதுறத யாராலையும் தடுக்க முடியாத அடங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. மிசோகிமோ நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி தேவையில்லை, எனக்கு யாருமே தேவையில்லை, தக்காளி இந்த கொஸ்ட அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிறா. அப்போ ஒரு தண்டர் நம்ம ஹீரோ மேல விழுந்துட்டு நீங்க இப்ப கொஸ்ட் ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவறீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அந்த கொஸ்ட் ஏஜென்சி பொண்ணும் ஷாக் ஆயிட்டு மிசோகிம் நீங்க இப்ப என்ன பண்ணுனீங்கன்னு தெரியுதா, நீங்க மட்டும் அங்க இருந்து உயிரோட வரலனா எங்க மொத்த கம்பெனியும் இழுத்து மூட வேண்டியதுதான், இப்ப என்னால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கடவுளை வேண்ட முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த மிசோகிம் கூட அந்த 3 பேரும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடந்துச்சு, அவங்க ஏன்டா ஒரு புது பிளேயரை கூட்டிட்டு போனானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த தலையில ஹெல்மெட் போட்டு எடுக்கிறோம், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், மிசோகிம் எல்லாம் பாத்துப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ப்ளூ சட்டையும் மிசோகிம் ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவனை சூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் யங்கஸ்ட் ஏ ரேங்க் பிளேயர், நமக்கு தெரியாத நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கிரே ஹேர் மண்டைனும் எனது
என்னது அவங்க பார்த்துப்பாங்களா அப்படின்ட்டு இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை பத்தி சொல்றான். இப்போ ரீசெண்டா இந்த பிளேயர் அசோசியேஷன் எப்படி ரேங்கிங் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா, ஒருத்தரோட லெவல் தெரிஞ்சாவே அவங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதையுமே ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஒன்னு, நீங்க எத்தனை டஞ்சன் கிளியர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கும். ரெண்டாவது, நீங்க இது வரைக்கும் பேட்டில் பண்ணதுல உங்களோட பேட்டில் சென்ஸ் இதை பொறுத்தும் உங்களோட ரேங்கிங் அமையும். இப்ப நம்மளோட மிசோகிம் பேட்டில் சென்ஸ்ல தான் A+ ரேங்க்ல இருக்காங்க. அதுக்கு கீழேயும் A ரேங்க் B ரேங்க் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேலேயும் S ரேங்க் S+ ரேங்க் அந்த மாதிரி ரேங்க்ல இருக்காங்க. இப்ப போன டஞ்சன்ல நம்ம மிசோகிம் தான் ஸ்ட்ராங். அதனால நாம யாரும் மிசோகிமை பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் எனக்கே கண்ணு தண்ணி வருதுன்னு 3 பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த கொஸ்ட் ஏரியாவை காட்டுறாங்க. இதுதான் த அவர் ஆஃப் த நைட் உல்ஃப். அப்போ அந்த மிசோகிமோ ஒரு பில்டிங் மேல நின்னுகிட்டு இந்த பைத்தியக்காரனுக்கு பணம் மட்டும் தான் வேணுமா, இந்த மாதிரி அவனோட உயிரை ஆபத்துல வச்சு பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு முக்கியமா, இதுல கௌரவமா என்னோட ஹெல்ப் வேற வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த மிசோகிம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ அப்படிங்கிறான். அப்ப மிசோகிமோ முறைச்சிக்கிட்டு இந்த டஞ்சன்ல இருந்து இவன் கண்டிப்பா ஒரு பாடத்தை கத்துப்பான், இவனா என் காலில் விழுந்து கெஞ்சிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணவே போக மாட்டான் அப்படிங்கிறா. ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த மிசோகிமோ, டே நீ இப்ப என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும், இந்தாமா ஒவ்வொரு டைம் சொல்ல முடியாது, நான் சண்டை போடும் போது நீ அதுல இன்வால்வ் ஆகாத, நீ எனக்கு ஒவ்வொரு டைம் சப்போர்ட் பண்ணும் போதும் கிடைக்கிற ரிவார்ட்ல இருந்து நீ 5% எடுத்துக்கலாம், என்ன டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாத அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ, இப்ப என்னடா சொன்ன, என் காதல ஏதோ ராங்கா கேட்ட மாதிரி இருந்துச்சு, உனக்கு சப்போர்ட் பண்ணனா 5% ரிவார்ட்ல இருந்து கொடுப்பியா, இந்த டீல் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் எதுக்கு கவலைப்படுறேன்னா, உன்னால தனியா இந்த 300 உல்ஃபையும் கொல்ல முடியுமா, நானே 100 லெவல்ல இருக்கேன், என்னாலேயே இது முடியாது, ஓவர் கான்பிடென்ட்டா போய் உசுர விட்டு வந்துடாதரா அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா இல்லையா, கொஞ்சம் தூரமா உட்காந்து நடக்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிறான். அப்போ அந்த மிசோகிமோ, சரி ஓகே, ஆனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னா அதுல இருந்து 5% ரிவார்ட்லாம் வேண்டாம், 1% ரிவார்டே போதும், ஏன்னா கண்டிப்பா நான் 100 மான்ஸ்டருக்கு மேல கொன்றுவேன், உனக்கு இந்த டஞ்சன்ல இருந்து ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், அப்படியா, நீ இப்ப சொன்னதை நினைச்சு கடைசியா வருத்தப்பட போற, இங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் நான் தான் கொல்ல போறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த மிசோகிமோ, இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் எல்லாம் சரசரசரன்னு வெட்டிட்டு இந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா என்ன இப்ப அதோட கதெல்லாம் முடிய போதே அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ, இப்ப இவன் பின்னாடி இருந்தும் மான்ஸ்டர் வரப்போகுது, இவன் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவனோட பெரிய அட்வான்டேஜ்னா அந்த கிரேட் ஸ்வாட், அதை வச்சு அவனால அஃபென்ஸும் பண்ண முடியும் டிஃபென்ஸும் பண்ண முடியும், இதனாலதான் இவன் அவ்வளோ கான்பிடென்ட்டா பேசினானா. இவன் ஒவ்வொரு மான்ஸ்டரையும் தனித்தனியா அட்டாக் பண்ணாம கூட்டம் கூட்டமா அட்டாக் பண்றான். ஆனா இந்த டஞ்சன் ரைடு முடிகிற வரைக்கும் இவனால இதே கான்பிடன்ஸ் லெவலை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறா. அங்க பார்த்தா நிறைய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை சுத்து போட்டுருச்சு. அப்ப அந்த மிசோகிமோ, இங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கு, ஒரு லெவல் 17 இருக்க பிளேயரால இதை எல்லாத்தையும் கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ ஷாக் ஆயிட்டு, ஒரு நிமிஷம், இவனை ஆரம்பத்துல அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர்ஸ் அது ஏன்டா ஒரே இடத்துல நின்னுட்டுக்குது அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவோட ஸ்டன் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அப்ப அந்த மிசோகிமோ ஷாக் ஆயிட்டு, என்னது ஸ்டன் ஸ்கில்லா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவங்கிட்ட எப்படா இது இருக்கு அப்படின்னு வாயை பொளந்துட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரி போயிட்டு, ஓ மை காட், ஒரு நிமிஷத்துல உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு, இனிமே இந்த செவுத்து மேல நிக்கிற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னால ஷோரா சொல்ல முடியும், அது கண்டிப்பா ஸ்டன் ஸ்கில் தான், அதுவும் அந்த ஸ்டன் ஸ்கில்லோட டியூரேஷன் கண்டிப்பா 4 செகண்டுக்கு மேலதான் இருக்கணும். அப்புறம் யாரா இவன் அந்த ஸ்டன்னான மான்ஸ்டரை அசால்ட்டா கொல்றான், இதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசனானா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுகிட்டு, வாங்க வந்து என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு, இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஒரு பிளாஸ்ட், அங்க இருக்க எல்லா உல்ஃப் மான்ஸ்டரும் பறக்குது. நம்ம ஹீரோவும், ஒரு வழியா நீ இப்ப வெளியே வந்துட்டியா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா படு பயங்கரமா ஒரு பிளாக் உல்ஃப் வந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்துது. நம்ம ஹீரோவும், இந்த அளவுக்கான மான்ஸ்டர் கூட என் பாஸ்ட் லைஃப்ல நான் ஒரே நேரத்துல சண்டை போட்டதில்ல, அதை விட்றா, இது என்னடா ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து பிளாக் உல்ஃபோட ஸ்டன் ஸ்கில்லு உங்க மேல ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, எனது என்ன மாதிரியே ஸ்டன் ஸ்கில்லா, அருமடா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். அந்த பிளாக் உல்ஃப் கத்தனதுல தான் அந்த ஸ்டன் ஸ்கில் ட்ரிகர் ஆயிருக்கு. அதுவும் அந்த மிசோகிமா அட்டாக் பண்ண போது பார்த்தா அவளை சுத்தி ஏதோ ஷீல்டு மாதிரி வந்து அதை டீஆக்டிவேட் பண்ணிருச்சு. ஏன்னா அவகிட்ட ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அவளும் ஷாக் ஆயிட்டு, ஆமா இல்ல இந்த உல்ஃபாலையும்
என்னாலையும் ஸ்டன் ஸ்கில் யூஸ் பண்ண முடியும். இந்த சண்டையில நான் இதை மறந்தே போயிட்டேன். இது ரொம்பவே ஆபத்து. இனிமேல் அவன் கூட சும்மா விளையாண்டுட்டு கூடாது அப்படின்னு அந்த உல்ஃப் அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லோ லெவல்ல இருக்க பிளேயரால இந்த ஸ்டன் எஃபெக்டை கண்டிப்பா நல்லிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரெக்கவரி அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தே உங்களோட ரெக்கவரி எஃபெக்ட் அந்த ஸ்டன் எஃபெக்டை நல்லிஃபை பண்ணிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த ஸ்டன் எஃபெக்டையும் உடைச்சிட்டு போறான். அப்ப அந்த மிசோகிம்லாம் ஷாக்கோட உச்சத்துல என்னடா ஜோக் பண்றீங்களா, அவங்கிட்ட ரொம்பவே டாப் கிளாஸ் கிரேட் ஸ்வாடோட டெக்னிக்கும் இருக்கு, அது மட்டும் இல்லாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஸ்டன் டியூரேஷனும் இருக்கு, இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த ஸ்டன் எஃபெக்டை வேற இவன் டிஸ்பெல் பண்றான், அதுவும் 17வது லெவல்ல. இந்த உலகத்துல என்னடா நடக்குது அப்படின்னு உறைஞ்சு போய் நின்னுடுக்கிறா. அவளை விடு, இங்க பிரேம பாருஜி அப்படிங்கிற மாதிரி அந்த மான்ஸ்டரே எப்படா இதை பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்ன ஷாக் ஆகுறியா அப்படின்ட்டு இந்த ஸ்டன் எஃபெக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட் இல்லாம கண்டிப்பா ரிலீஸ் ஆக முடியாது. அப்புறம் இந்த ஸ்டன் எஃபெக்டை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு செகண்ட் பயந்தா கூட போதும், அந்த இடத்துல சம்பவம் நிச்சயம் அப்படின்னு அந்த மான்ஸ்டரை குத்திட்டு, என்ன நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிற போல, உனக்கு உண்மையான ஸ்டன் ஸ்கில்லோட மூவ்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அதோட கதையை முடிச்சிட்டு, இது என்னடா என்னோட ட்ரெஸ்ல, சரி ரைட்டு, என்னோட பாஸ்ட்லயே நிறைய பிளட்டை பார்த்தாச்சு, இது ஒன்றும் புதுசு இல்ல, அப்புறம் உன்னை கொஞ்சம் பயன்படுத்திட்டு நாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கியமோ, கடவுளே இப்பதான் உசுறு வருது, இப்ப என்னடா பண்ணி வச்சுக்கிற, ஒரு நிமிஷத்துல எனக்கு உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு, இதுதான் உன்னோட பிளானா, சரி ரைட்டு அப்படின்னு சிரிக்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த பிளாக் உல்ஃப் மேல உட்காந்து இருக்கிறான். இந்த டிஃபென்ஸ் கோஸ்ட்ல மொத்தம் 300 உல்ஃபை கொல்லணும். நம்ம ஹீரோ 299 உல்ஃபை கொண்டுட்டான். அப்புறம் அது மட்டும் இல்லாம லெவலப்பும் ஆகிட்டு நான் நினைச்சதை விட சீக்கிரமா இங்க லெவலப் ஆக முடியுது அப்படிங்கிறான். இப்ப மறுபடியும் டி டயர்ல இருக்க நோ ஃபியர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. இந்த டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா, உல்ஃப் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மேல ஏதாவது ஸ்கில்ல யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது நல்லிஃபை ஆயிரும். நம்ம ஹீரோவும் ரைட்டு, அவளோட கண்ணை பார்க்கும் போதே நல்லா தெரியுது இந்த ஷோவை என்ஜாய் பண்ணிருக்கா. சரி இந்த ஷோவை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு எந்திரிச்சு, முதுகு என்னடா இப்படி வலிக்குது, சரி ஃபைனல் பேட்டலுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அங்க பார்த்தா இப்ப பிளாக் உல்ஃப் வந்துச்சுல, அதோட படு பயங்கரமா ஒரு உல்ஃப் இருக்கு. நம்ம ஹீரோவும் நீ ரெடியா அப்படின்னு கேக்குறான். இதுதான் இந்த டஞ்சனோட ஃபைனல் பாஸ், ஃபுல் மூன் உல்ஃப் லார்டு, அதுவும் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு, உன்னோட அன்பிரடிக்டபிள் அட்டாக்ஸை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம், ஆனா என்கிட்ட 30 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுல உன்ன மாதிரி நிறைய உல்ஃபை பார்த்துட்டேன், அதனால நீ பண்ற அட்டாக் எனக்கு நார்மலா தான் தெரியுது, சாரி இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு அந்த உல்ஃப் அட்டாக் பண்ணிட்டு, உன்னோட எல்லா மூவ்ஸையும் என்னால பார்க்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து உங்களோட டீமன் பாஸ் ஸ்கில் இந்த உல்ஃப் லார்டு மேல ஒர்க் ஆகல அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும், ஓ இதுதான் லெவல் 100ல இருக்க ஒரு பாஸோட பவரா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட டீமன் பாஸ் ஸ்கில் ஒர்க் ஆகாம போனது அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ அங்க ஷாக்லயே பார்த்துட்டு, இதெல்லாம் உண்மையா, அவனால ஸ்டன் ஸ்கில்லையும் யூஸ் பண்ண முடியுது, அதை எப்படி டிஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கிரேட் ஸ்வாட் அதை ஏதோ கம்பி மத்தாப்பு சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறான், அது மட்டும் இல்லாம அந்த உல்ஃப் லார்டு பண்ற அட்டாக் எல்லாத்துல இருந்தும் இவன் தப்பிக்கிறான், அதுவும் தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இத பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, அந்த உல்ஃப் லார்டோட அன்பிரடிக்டபிள் அட்டாக்க ஏதோ இவனே உருவாக்குன மாதிரி அதோட எல்லா டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கான். யாரா இவன் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும், இது ஒன்னும் எனக்கு ஈஸியெல்லாம் யாரோ ஒருத்தங்க இந்தா வச்சுக்க அப்படின்னு குடு கிடையாது அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ ஷாக்லயே, இவன் அந்த பேட்டில் பண்ணும் போதே என்னையும் கவனிக்கிறான், சீரியஸா நீ யாரு தான்டா, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த உல்ஃப் லார்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இன்ஃபினிட்டியா நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ஃபைட்ல மிசோக்கிம் முன்னாடி நான் கொஞ்சம் கூலா நடந்துக்கலான்னு பார்த்தேன், நானும் முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் அந்த உல்ஃப் டயர்டா வர மாதிரியே தெரியல, அது இன்னும் ஃபுல் எனர்ஜிலேயே சண்டை போடுது, என்னை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே பின்னாடி வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, இல்ல இப்ப என்னோட கரண்ட் ஹெச்பி ரொம்ப குறைஞ்சிருச்சு, இதை மட்டும் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இங்கேயே சாக வேண்டியதுதான், நான் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் 120 ஹெச்பி மட்டும் தான் இருக்கு. அவனும் அட இது வேறையா அப்படின்னு ஷாக் ஆவறான். என்னன்னு பார்த்தா அந்த உல்ஃபும், நீ ரொம்ப விளையாண்டுட்ட, இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, இல்ல இந்த மூவ் இந்த அட்டாக்ல எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தாலும் சாவ வேண்டியதுதான், ஏன்னா அந்த மான்ஸ்டர் 2 கையவும் வச்சு அட்டாக் பண்ணுது, அதோட அட்டாக்கை நம்ம தடுத்தோம் அப்படின்னா 2வது அட்டாக்ல நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், இந்த இடத்துல நிறைய
பிளேயர் செத்து போயிருவாங்க. ஆனா நான் ஒன்னும் ஆர்டினரி பிளேயர் கிடையாது. என்கிட்ட 30 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தக்காளி இதை வாங்கிக்கடா அப்படின்னு திரும்பி நின்று அந்த மான்ஸ்டரோட ஒரு கையை வெட்டிட்டான். அந்த மான்ஸ்டரும் கை போனதுல கதறுன்னு பார்த்தா இன்னொரு கையை வச்சு நம்ம ஹீரோவை கொல்ல வருது. அப்ப அந்த மிசோக்கிமோ இல்ல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருச்சு. அட்டாக்னால அட்டாக் பங்கமான அட்டாக். அப்ப அந்த மிசோக்கிமோ ஷாக்லயே இல்ல நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் சான்ஜியான் இல்ல இவன் செத்துட்டான். நான் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு பிளேயரோட உயிரை எடுத்துட்டேன். அவன் என்னதான் கம்மி லெவல்ல இருந்தாலும் ஒரு பிளேயர் தான். நானும் அவன் சொன்னதை விளையாட்டா கேட்டுக்கிட்டு அவன் சாவறதை வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. இது எல்லாம் என்னோட தப்பு தான். சியோன்ஜோஷின் என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு அழுவுறா. அங்க பார்த்தா ஏதோ கிரீன் கலர்ல லைட் எரியுது. அப்ப அந்த மிசோக்கிமோ இது என்னடா லைட் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் குட்னி ஷீல்ட் அப்சர்வ் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்டான சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. இந்த எஃபெக்ட் உங்களை ஹீல் பண்ணும். இதோட கூல் டவுன் டைம் 30 செகண்ட். இந்த எஃபெக்டோட கண்டிஷன் என்னன்னா நீங்க செலக்ட் பண்ண ஒரு பாடி பார்ட்ல எல்லா டேமேஜும் அப்சர்வ் ஆகி அந்த பிளேயருக்கு ஹெச்பி இல்ல அப்படின்னா அவங்கள மறுபடியும் ஹீல் பண்ணும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஷீல்ட் அப்சர்வ் பண்ணப்ப என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது கண்டிஷனல் ஹீலிங்கா, அதுவும் பர்டிகுலரா ஒரு பாடி பார்ட்டை செலக்ட் பண்ணணுமா. இப்ப நான் எந்த பாடி பார்ட்டை சாக்ரிஃபைஸுக்காக செலக்ட் பண்ணட்டும். மொத்தமா என்னோட பாடி பார்ட்ல ஃப்ரண்ட் அப்புறம் பேக் சைடை சேர்த்து மொத்தம் 16 இடத்துல சாக்ரிஃபைசல் பார்ட் இருக்கு. ஆனா நான் எந்த பார்ட்டை சாக்ரிஃபைஸுக்காக சூஸ் பண்ணட்டும். ஒருவேளை நான் பேக் சைடை சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதை 4 பார்ட்டை டிவைட் பண்ணி ஒரு இடத்த செலக்ட் பண்ணலாம். ஆனா நான் ஃப்ரண்ட்டை தான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஹீல் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஹெச்பியும் ரெக்கவர் பண்ணிட்டான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் சாக்ரிஃபைசல் கண்டிஷன் இப்ப அச்சீவ் ஆனதுனால நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இந்த உல்ஃபே நீ ஒரு இன்ச்சு தள்ளி என்ன அட்டாக் பண்ணியிருந்தனா கூட நான் செத்துருப்பேன் அப்படின்ட்டு ஓ இது வேற ஒரு போனஸா அப்படின்னு பாக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த உல்ஃபோட கையை வெட்டினதுல டீமன் பேஸ் ஸ்கில் ஆக்டிவ் ஆகி அது ஸ்டன் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் உல்ஃபுல்லாடே எனக்கு சூப்பர் லக்கு இருக்கா இல்ல உன்னோட லக்கு தீர்ந்து போச்சா, சரி எதா இருந்தா உன்னோட கை போனதுனால உன்னோட ஸ்கில் ரெசிஸ்டன்ட்டும் போயிருச்சாட்டுங்குது. அப்புறம் இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாமா அப்படின்னு அவனோட சோட தூக்கி அதோட கதையை முடிச்சிட்டான். அப்ப அந்த மிசோக்கிமோ ஷாக்லயே நடந்து வரா. நம்ம ஹீரோவும் இந்த ஸ்டன் ஸ்கில் 3 டைம் ஒர்க் ஆயிருக்கு பரவாயில்லாம், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிம்லாம் ஷாக்லயே வரா. நம்ம ஹீரோவும் என்ன மிசோக்கிம் நீ வந்துட்டியா அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ ஷாக்லயே ஏன்டா பைத்தியக்காரா உன்கிட்ட ஹீலிங் ஸ்கில் இருக்குன்னு சொல்ல மாட்டியா, நீ செத்து போயிட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சரி எப்படியோ நீ சாவல உயிரோட தான் இருக்க. அப்புறம் உனக்கு எப்படியோ அந்த உல்ஃப் லார்டோட அட்டாக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியும். சரி ரைட்டு ஸ்வாட்ஸ்மேனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஸ்வாட்ஸ்மேனை நான் பார்த்ததே இல்ல. உன்னை பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் அந்த பர்சனை பாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் யாரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ ஓ அதா உங்ககிட்ட இருந்து வர பிரஷர் அதை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ரேங்க்டு பிளேயரை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது ரேங்க்டு பிளேயரா அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ ஆமா நீ ஏதோ டைம் டிராவல் பண்ணி வந்தான்னு நான் நினைச்சேன். சரி அது உண்மை இல்லைனாலும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் வித்தியாசமா யோசிப்பாங்க, நான் இதை தான் சொல்ல நினைச்சேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக்கோட உச்சத்துல என்னம்மா ஜோசி ஏதாவது பாக்குறியா அப்படியே சொல்றியா அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த மிசோக்கிமோ சரி அதோட கதையை முடிக்கலையா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா நான் இதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டரோட கழுத்துல கத்தி வைக்கிறான். அதுவும் அதோட சாவை ஏத்துக்குச்சு. நம்ம ஹீரோவும் உல்ஃப் லார்டு என்ன மன்னிச்சிரு இனிமே நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அதோட கதையை முடிச்சிட்டான். கைஸ் இந்த சாப்டரோட லென்த்தே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா ஃபைட் சீனே நிறைய வந்துச்சு. சரி இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.